வாங்க நம்ம சாப்பிட போறோம். என்னண்ணே சாப்பிட ஊறுகாய் போடணும். ஊறுகாய் அந்த மாங்காய் பெரிய மாங்காய் பெரியவனே மாங்காய் வச்சு இன்னைக்கு உப்பு போட்டு ஜம்முன்னு சாப்பிடணும். முளத்துல இருக்காயா? முளத்துல இருக்கா? உப்பு இருக்கு, உப்பு இருக்கு. மாங்காய் கொண்டாட பால் வடிதுல அதுல வெட்டின ஊறுகாய் இது உப்பு இருக்கு. உப்பு கொஞ்சம் தட்டா வருமா? கட்டிட்டு முளத்தபடி எங்க எங்க கொண்டு வருவோம். உங்க கூட்டுல அந்த வாழைக்காய் கொண்டா கொஞ்சம் வாழைக்காய் பொரியமா துண்டை வெட்டி வச்சு பாரு. அந்த வெட்டு கத்தியோட மொடல ஊச்சா இருக்கனே பரவாயில்ல. கத்தி நல்லா சார்பா இருக்கனே. முளத்துப்படி இருந்தா இதோட சூப்பரா கூட முளத்துப்படி இருக்கா என்ன ஊறுகாய் எப்பவுமே நான் இந்த மாங்காவுல லைட்டா அந்த பொடிய உப்பு போட்டு பொடிப்பு போட்டு நல்லா ஜம்முன்னு விரசி சாப்பிட்டா அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கும். மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கும். ஜம்முன்னு இருந்தா இருக்கலாம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா போட்ட லைட்டா உப்பு போடணும். இப்போ என்ன தேவை அப்படின்னா முளத்துப்படி வேணும். முளத்துப்படி போட்டு இது அஞ்சாச்சுன்னா நம்ம தான் இப்ப வயக்காட்டு கொண்டு வரலையே முளத்துப்படி. சரி இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். ஊறுகாய் ரெடியா போ. மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஆமா இருக்கவனுக்கு எல்லாம் சாப்பாடு. ஊறுகாய் போட்டுரும். மசாலா போட்டாலே போதுமே. மசாலா போடு. இதுல தான் சுள்ளுன்னு இருக்குமே. ஆமா. இப்போ நேரா மாறி பாக்கைக்கு அழகா இருக்குனே. ஒரு பீஸ் எடுப்போம். ஆமா. மாங்காய் ஊறுகாய் ஆயிட்டுடா. செம புளிப்புளிக்குனே. நீ எங்க போக வேண்டாம். மாங்காய் ஊறுகாய் அடிங்க வரி. செம புளிப்பு. அம்மா ஊரு அங்கே ரெடி. ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் ரெடி. காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி நம்ம கையில கிடைச்சதெல்லாம் நமக்கு சாப்பாடு தான். ஆனா இப்போ மாங்காய் சீசன் கிடையாது. அதனால நமக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு மாமரத்துல குரு ஊறுகாயும் போட்டு போனே. அது என்ன ஊறுகாய்? குரு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் தெரியலையே. சரி ரைட் இதை சாப்பிடுவோம். சரி எங்க வீட்டுல இன்னைக்கு தின்னு பாருண்ணே. இதை தின்னு பாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. டேஸ்ட் நல்லா இருக்கா? புளிக்குதா? செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட். புளிக்கா? நல்லா புளிப்பு இருக்கதான் செய்யுது. புளிப்பு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் ருசி நல்லா கஞ்சிக்கு ஏத்தாக்கல இருக்குண்ணே. கஞ்சா சொல்றனது சுவாது பெரிய கலவரம் நடக்க போது எங்க வீட்டுல. காலையில என் காலையில இன்னைக்கு வேலைக்கு வர கொஞ்சம் லேட்டு. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து லெமன் சாதம் கிட்ட சுவாது பொங்கிட்டு இருந்தா. சுவாது பொங்கிட்டு அப்பாட்டு வெளியே துதுட்டு நடந்தா பாத்துக்க. நான் சுவாத்து அள்ளிட்டு விட்டேன். சுவாத்து அள்ளி இங்க கொண்டு விட்டேன். இனி வீட்டுக்கு போனா தெரியும் கலவரம். சுவாத்து அள்ளிட்டு வெட்டி அப்படின்னு. ஏன்னா கஞ்சி ஆகுது கிடைக்கு. காலையில வந்து கஞ்சி குடிக்க வேண்டாம். அதானப்ப உளுந்த கஞ்சி பொங்குது. காலையில பொண்டாட்டி உளுந்த கஞ்சி வைக்க சொன்னா சண்டை தான் வரும். ஏன்னா வீட்டுல 4-5 பிள்ளைகள் எடுக்க பிள்ளைகள் பார்க்க நேரம் இல்ல. இதுல வேற இந்த கஞ்சி நொஞ்சின்னு அது இதுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3:30 எந்திரிக்கணும். சரி மயிறு நல்லா எந்திப்பா. யார் வீட்டுல ரெடி பண்ணுதாலப்பா வாமனாட்டி ரெடி பண்ணுதா. நீ கொடுத்து வச்சவன் அப்படி வாங்கல. எங்க வீட்டுல 4 மணிக்கு எந்திரிச்சு சோறு பொங்குனா அவனுக்கு அடி விடும். எங்க வீட்டுல அவதான் பொங்குவா. ஆனா நான் வேலைக்கு வந்த பிறகு அது சோறே பொங்குவா. என்னமோ நூதனமா காலையில பொங்கிருக்கா. எனக்கு நைட் காலையில கஞ்சி தான். நான் 5 மணிக்கு கஞ்சி குடிதான் வேலைக்கு வருவேன். அதே மாதிரி மதியம் சாப்பாடு 10 மணிக்கு சாப்பாடும் கஞ்சி தான். வீட்டுக்கு போனாதான் சுடிச்சோறு. இன்னைக்கு ஏதோ நூதனமா காலையில பொங்கிட்டு இருக்குன்னு பாத்துட்டேன். அதனால நான் கலான்ட்டேன். இல்லன்னா கிடைச்சி கஞ்சிதான் தெரியாம ஜோதி எனக்கு அதான் ஜோத்த பொண்டாட்டி தெரியாம கலான்ட்டாமா. இப்படி கலாவடி பையன் இருக்கானு ஆனா இன்னைக்கு சுந்தரி வச்ச கூட்டு அமோகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சுந்தரி அம்மா வச்ச கூட்டு சூப்பரா இருக்கு. பூசணிக்கு அவியல் சுந்தரி அம்மா வச்ச கூட்டு டேஸ்டா இருக்கு. இதே சுந்தரி அம்மா கூட்டு நல்லா இல்லைங்க. அவன் உருப்படானா சும்மா இருல அவனுக்கு